தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அழைப்பிதழில் காவி உடையுடன் கூடிய திருவள்ளுவர் படம் இடம்பெற்றிருப்பதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. திருவள்ளுவர் திருநாள் விழா என்ற பெயரில் தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை அழைப்பிதழ் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் 24ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி தலைமையில் திருவள்ளுவர் திருநாள் விழா நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் ஆர்.என். ரவியின் செயலாளர் கிர்லோஷ்குமார் பெயரில் வெளியிடப்பட்டிருக்கும் இந்த அழைப்பிதழில் திருவள்ளுவர் காவி உடை அணிந்திருப்பது போல சித்தரிக்கப்பட்டிருப்பதால் மீண்டும் சர்ச்சை எழுந்துள்ளது. திருவள்ளுவர் படத்தை மீண்டும் காவி நிறத்தில் வெளியிட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ் உணர்வாளர்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முடிவெடுத்துள்ளனர். இந்நிலையில் நாடு முழுவதும் பிரதமர் மோடியின் பிம்பம் உடைந்து நொறுங்குவதை திசை திருப்பும் நோக்கில்தான் ஆளுநர் ரவி இதுபோன்ற சர்ச்சையை மீண்டும் கிளப்புகிறார் என வழக்கறிஞர் அருள்மொழி தெரிவித்துள்ளார். இந்தியா முழுக்க திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிம்பம் அப்படியே உடஞ்சி செதறுது. அது அவருடைய பேச்சுக்கள் வேற, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணமாக அவரை அவருடைய போலி முகமூடிகள் எல்லாம் கழண்டு விழுது. இப்படி அவர்களுடைய பிம்பம் உருக்குலைந்து போவதனால அதை மடைமாற்றுவதற்கு இப்படி ஒரு வேலையை இப்போ செய்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லைன்னா இவர் காவி உடை போடுவது சரியா தவறா, இதை ஏன் இவர் செய்கிறாரு, இப்படியெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நேரத்துக்கும் வேலைக்கும் அது கேடு. முன்னதாக இந்த ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி திருவள்ளுவர் தினத்திற்கு வாழ்த்து தெரிவித்த ஆளுநர் ஆர்.என். ரவி, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் தங்களது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் திருவள்ளுவர் காவி உடையில் இருப்பது போன்ற புகைப்படத்தை பதிவிட்டிருந்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து பதிலடி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 133 அடியில் சிலையும் தலைநகரில் கோட்டமும் அமைத்து போற்றும் குறளோவிய தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என குறிப்பிட்டு தமிழ்நாடு அரசு அங்கீகரித்த வெள்ளை நிற உடையில் இருக்கும் திருவள்ளுவர் படத்தை பதிவிட்டு வாழ்த்து தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.